சிறுபான்மையினர் மக்களுக்கும் தலித்துன்னு சொல்லக்கூடாது, ஆதி தமிழ் குடி, அவங்க பறையர் குடி. அதனால அவங்கள தலித் என்ற சொல்ல நம்ம நீக்கணும். அதுல பட்டியலின மக்கள் நம்ம சொல்லுவோம். தலித் அதாவது பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் எல்லா இஷ்யூலையுமே திமுக எதிராக தான் நின்று இருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களுக்கு நீங்க பாதுகாவலராக நின்று இருந்தா அவங்களுடைய இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு எவ்வளவு நீங்க கொடுத்துருக்கீங்க? 3.5. அருந்ததியர் மக்களுக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 3%. இது ரெண்டுமே ஒண்ணா? ஒப்பிட்டு சொல்லுங்க. நீங்க இஸ்லாமிய மக்கள் தமிழ்நாடு முழுக்க பரவலா அனைத்து மாவட்டங்களையும் இருக்காங்க. குறிப்பா மிக பரவலா இருக்கக்கூடிய மாவட்டங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த அளவுக்கு சம அளவுக்கு எட்ட முடியாத அருந்ததிய மக்களுக்கு அதே கொடுப்பீங்க, இஸ்லாமிய மக்களுக்கு அதே கொடுப்பீங்கன்னா நீங்க எப்படி சிறுபான்மை மக்களோட பாதுகாவலர்? நீங்க இப்ப நீங்க இஸ்லாமிய மக்களுக்கு கம்மியா கொடுத்துருக்காங்கன்றீங்களா? இல்ல அருந்ததியர் மக்களுக்கு அதிகமா கொடுத்துருக்காங்க நான் சொல்லல. இஸ்லாமிய மக்களுக்கு ரொம்ப குறைவா கொடுத்துருக்காங்க. 18% இருக்கக்கூடிய ஆதி தமிழ் குடிகளுடைய இந்த இடஒதுக்கீடுலையுமே உள் இடஒதுக்கீடு ஏன் கொடுக்குறீங்க? இல்ல கோர்ட்டே உள்ளொதுக்கீடு சரி அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க. ஆனா உள் அப்ப குறையுது இல்ல அவங்களுக்கு. நீங்க தனியா கொடுங்க, அவங்களுக்கு 3% நீங்க தனியா கொடுங்க. ஆனா 18% நீங்க ஒண்ணு தம்பி, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதே உங்களுடைய மிகப்பெரிய வேதனை. ஏன் நீ எடுக்க மாட்டீங்க? இன்னைக்கு எத்தனை மாநிலம் எடுக்கிறன்னு முன் வந்திருக்கு. சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம், நீதிமன்றமே சொல்லுதா இல்லையா? எடுக்கலாம், எந்த ஒரு தடையும் இல்ல. அந்தந்த மாநில அரசுகளே எடுக்கலாம் சாதி வாரி கணக்கெடுப்பு சொல்லுது இல்ல. அப்ப ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல அப்படின்னா, அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க எடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற சாதிகளுடைய அந்த குடிகளுடைய எண்ணிக்கை தெரிஞ்சிடும். அப்போ அரசியல் அங்கீகாரமும் இல்ல அந்த குடிகளுக்கு, இடஒதுக்கீட்டுலயும் அவங்களுக்கு வேலை வாய்ப்புலயும் எங்கேயும் அங்கீகாரம் இல்லை, எதுலையுமே இவங்க இல்ல. ஆனா இந்த மொழிக்கு சம்பந்தம் இல்லாத ஆட்கள் நம்ம ஆள்ற அளவுக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுலன்றது மக்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும். அதனால நீங்க இந்த குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தல.